எப்படி நடத்துவார், எப்படி எந்தெந்த சூழ்நிலை நாம் கடந்து போவோம் என்று என் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அப்போதான் ஈசாக்கை ஆண்டவர் ஒரே ஒரு பிள்ளை, வாக்கு தத்தங்களை சுமந்த மகன், வாக்கு தத்தங்கள் அவன் மேல் தெளிக்கப்பட்டவைகளாய் இருக்கிற ஒரே மகனை கர்த்தர் சொல்றாரு, நீ பலி செலுத்து. யார? ஈசாக்க பலி செலுத்து. மனுஷன் குழம்பி போயிருப்பான். ஐயோ, இவன் மேலதான வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது, இவன் மேலதான வாக்கு தத்துவம், எல்லாமே இவன் மேலதான் இருக்குது. ஒரு விஷயம், அவன் கொன்று சாம்பலாய் இருந்தாலும் கர்த்தர் சாம்பல் இருந்து எழுப்ப என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நினைச்சு பார்க்கலாம், ஈசாக்கு செத்திருந்தால், ஈசாக்கு முடித்திருந்தால் அவ்வளவுதான், அவனுடைய சன்னதிகள் முடிந்திருக்கும், இனி வாக்குத்தத்தங்கள் நிலைத்திருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த சபைக்கும் இங்க வந்திருக்கும் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சாம்பலில் இருந்தாலும் அவர் உங்களை உயிர்ப்பித்து, உங்களை செழிப்பித்து, உங்களை கொண்டு வந்து செய்ய வேண்டிய காரியங்களை என் ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.